தேனியில் அரசு சார்பில் கிடைக்க வேண்டிய பண பலன்களை வழங்க அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக உயிரிழந்த தூய்மை பணியாளரின் மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் போடி நகராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த பரமசிவம் என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் உயிரிழந்தார். இவரது உயிரிழப்பை தொடர்ந்து போடி நகராட்சி நிர்வாகம் சார்பில் ஈமச் சடங்கிற்காக 25,000 ரூபாய் வழங்கியதாகவும் அதன் பிறகு அவரது மனைவி என்ற முறையில் இதுவரை எந்த பணப்பலன்களும் தனக்கு கிடைக்கவில்லை என அவரது மனைவி சந்திரா குற்றம் சாட்டியுள்ளார். அனைத்து ஆவணங்களையும் முறையாக வழங்கியும் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே பணப்பலன்கள் கிடைக்கும் என அதிகாரிகள் கூறுவதாக உயிரிழந்த தூய்மை பணியாளர் பரமசிவத்தின் மனைவி வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது கடனில் சிக்கி தவித்து வருவதாகவும், எனவே உரிய பணப்பலன்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாதிக்கப்பட்ட சந்திரா கோரிக்கை விடுத்துள்ளார். வீட்டுக்காரர் நகராட்சியில் வேலை பார்த்து திடீர்னு அட்டாக் வந்து இறந்துட்டார் சாமி. இந்த 1.5 வருஷமா அலைகிறேன், எந்த பணப்பட்டு போட்டு கொடுக்கல. அவங்க கேட்டதெல்லாம் நான் முடிச்சுட்டேன் சாமி. யாரோ பென்ஷன் போட்டாங்கன்னு சொல்லி பணப்பற்றை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு லஞ்சம் கேட்குறாங்க சாமி. நான் அன்னாலும் பாட்டு பிறகு கஞ்சி குடிக்கிறேன். வீட்டுக்காரர் 10 லட்ச ரூபா கடனை வச்சு விட்டு போயிட்டாரு சாமி. எனக்கு எந்த உதவியும் இல்லைங்க. ஐயா முதலாவது பார்த்து என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் கடனை காட்டி இந்த பணப்பட்டுகளை வாங்கி கொடுத்து இந்த கடன்லேருந்து என்னை மீட்டுபடி உங்களை முன்னும் பணி கூட